Good morning students, I welcome you all to the science video section. Today now we are going to see about 7th standard science subject unit 5 reproduction and modification in plant. Last video we saw about asexual reproduction என்னன்னு பார்த்தோம். Next modification of root and modification of stem and modification of leaves ஓட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு டைப்ஸ் மட்டும் பார்த்தோம். But today we will discuss about in detail manner by one by one. First let us see modification in root. ஓகேவா, modification of rootல root for storage. root already பார்த்தோம். modification of root என்னவா இருக்கு, storage of food பண்ணியிருக்கு. ஓகேவா, look at radish, turnip, beetroot and carrot. They all grow under the soil. மண்ணுக்கடியில் வளருது. ஓகேவா, as soon as you pluck it forms the ground. If you wash them gently, wash பண்ண பிறகு you will notice small roots dangling from their surface இருந்து அதை எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, all these vegetables are in fact roots of the plant. ரூட்டோட plant. ஓகேவா, அந்த பிளான்ட்டோட அது ரூட். ஓகே, instead of the thin slender roots in case of such plant, the roots have become a place to store the food produced by them. ஸோ ரூட் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 3 ஷேப்பில் வந்து ரூட் வந்து என்ன ஆகிருக்கு, மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், hence they are thick and swollen means அடர்த்தியாக மிடில் இருக்குது. ஓகேவா, one can notice that the top of radish in the shape of spindle and swollen in the middle and tapering on both ends. டாப்லையும் எண்ட்லையும் வந்து லைட்டாக எப்படி இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும், டேப்பரிங்காக இருக்கும். பட் மிடில் எப்படி இருக்கும், ஸ்வாலன், ரொம்ப தடித்து இருக்கும். ஓகேவா, சச் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் ரூட்ஸ் ஆர் கால்ட் ஸ்பிண்டில் ஷேப்டு ரூட். இது என்னன்னு சொல்லுவோம், ஸ்பிண்டில். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் ஒன் மார்க் கொஸ்டின். ஸ்பிண்டில் ஷேப்டு ரூட் எதுன்னு கேட்டால் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொன்னால் ரேடிஷ். நெக்ஸ்ட் டாப் ஷேப்டு ரூட். ஓகேவா, அட் டைம்ஸ் லைக் in the case of turnip and beetroot, the top root can occur a shape of top is nothing but பம்பரம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா. ஸோ பீட்ரூட்டும் டர்னிப்பும் எப்படி இருக்குது, பம்பரம் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா, தட் இஸ் ஸ்பெரிக்கல் அட் த பேஸ் அண்ட் டேப்பரிங் ஷார்ட்லி டுவர்ட்ஸ் த அப்பாக்ஸ். அப்பாக்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து எப்படி இருக்குது, அட் த பேஸ் ரொம்ப ஸ்வாலனாக இருக்குது, டாப்பில் கீழே வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது. ஓகேவா, தே ஆர் கால்ட் அஸ் டாப் ஷேப் ரூட். இது என்னன்னு சொல்கிறோம், டாப் ஷேப் ரூட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டர்னிப் அண்ட் பீட்ரூட். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கோனிக்கல் ஷேப்டு ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் பார்த்தீங்கன்னா, see the picture, carrot is a conical shape. okay, in this case of carrot the shape is conical, broadened at the apex and அப்பாக்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ப்ராடடாக இருக்குது அண்ட் டாப்பரிங் கிராஜுவலி டுவர்ட்ஸ் த பேஸ் அண்ட் சச் மாடிஃபிகேஷன் ரூட் ஆர் கால்ட் கோனிக்கல் ஷேப் ரூட்டு. கோனிக்கல் ஷேப் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் கேரட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஸ்பிண்டல் ஷேப் ரூட் எக்ஸாம்பிள் ரேடிஷ் அண்ட் டாப் ஷேப் ரூட் டர்னிப் அண்ட் பீட்ரூட் எக்ஸாம்பிள் அண்ட் கோனிக்கல் ஷேப் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் கேரட். திஸ் த்ரீ இஸ் ஏ ரூட் ஃபார் ஸ்டோரேஜ் ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறதை வச்சு 3 types of modification ஆயிருக்கு. ஓகேவா, next let us see mechanical support. Look at the banyan tree. It seems to have many trunk supporting it. Trunk means நிறைய விழுதுகள் இருக்கும். trunk supporting it, however many of them are actually root. இதெல்லாமே என்னது, ரூட் தான். நம்ம ஸ்டெம்னு நினச்சிக்கக்கூடாது, இதெல்லாமே as modification of root. as the banyan tree is large and hunk, ரொம்ப ஹியூஜாக இருக்கும், ரொம்ப லார்ஜாகவும் இருக்கும், ஹியூஜாக இருக்கும். it needs support not to stilt and follow down. அதோட ரூட் மட்டும் அந்த பிளான்ட்டை வந்து என்ன, அந்த ட்ரீயை வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி என்ன, ரூட்டில் என்னவா மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு, சச் பிளான்ட் டெவலப் ரூட்ஸ் அண்ட் தியர் ஏரியல் பார்ட் டு ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் பண்ணுது. ஓகே, தீஸ் ரூட்ஸ் க்ரோ டவுன்வர்ட்ஸ் அண்ட் ஆக்ட் as supportive organelles. These are the 3 types of modification roots for support. So these are the roots, but modify ஆகிருக்கு எதுக்கு, சப்போர்ட், அந்த ட்ரீக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகேவா,
ஸோ ரூட் வந்து என்னவா மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு, சப்போர்ட்டிவ் ஆர்கான்ஸாக மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. இதில் 3 டைப்ஸாக இருக்குது ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ப்ராப் ரூட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்டில்ட் ரூட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கிளம்பிங் ரூட்ஸ் ஓகேவா. ஃபர்ஸ்ட் லெட் us see prop roots. Roots are modified to provide mechanical support as seen in banyan tree. Banyan tree தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க எதுக்கு, ப்ராப் ரூட்டுக்கு ஓகேவா. தீஸ் ரூட்ஸ் க்ரோ வெர்டிக்கலி ஃப்ரம் ஹரிசாண்டலி பிரான்ச்சஸ் ஆஃப் ஏ ட்ரீ. வெர்டிக்கலாக இருக்கும் பட் ஹரிசாண்டலாக அதோட பிரான்ச்சஸ் வந்து கீழே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சி ஏ பிக்சர் பேனியன் ட்ரீ ஓகேவா. ஆலமரம்னு சொல்லுவாங்க தமிழில். அதோட விழுதுகள்லாம் இது வந்து ஸ்டெம்முன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது இது சார் ஸ்டெம் கிடையாது. இது வந்து என்னது, ரூட்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு எதுக்கு, சப்போர்ட்டிங் ட்ரீ. ஸோ திஸ் இஸ் ஏ ப்ராப் ரூட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்டில்ட் ரூட் இன் சுகர் கேன் அண்ட் maize. Adventitious root arise from the nodes and clusters at the base of the stem. ஸோ சுகர் கேனில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதோட ஸ்டெம்மில் வந்து என்ன இருக்கும், அந்த கணுக்கு அந்த என்ன இருக்கும், என்ன ஃபார்ம் ஆகிருக்கும், ஸ்டில்ட் ரூட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பார்த்தா அடிக்கரும்பில் இதை பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் இந்த மாதிரி ஸ்டில்ட் ரூட் சின்னதாக இருக்கும் ஓகேவா. தீஸ் ரூட்ஸ் ஆர் கால்ட் ஸ்டில்ட் ரூட்ஸ் விச் கிவ்ஸ் அடிஷ்னல் சப்போர்ட் ஃபார் திஸ் சுகர் கேனுக்கு. அடிஷ்னல் சப்போர்ட்டாக எது இருக்குது, இந்த ஸ்டில்ட் ரூட்டு இருக்குது. See the picture, this is a stilt root ஓகேவா. நெக்ஸ்ட் let us see clumping roots. In petal and black pepper nodes or internodes were roots which help in clumping. beetle is nothing but வெத்தலை கொடிம்பாங்களா, வெற்றிலை கொடிம்பாங்களா, அதுதான் ஓகேவா. அந்த நோட் அண்ட் இன்டர்நோடு. இப்போ ஸோ see the picture, நோடு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நோடு அண்ட் இன்டர்நோட் மீன்ஸ் இந்த நோட்டுக்கும் இடையில் இருக்க பார்ட் இன்டர்நோடுன்னு சொல்லுவாங்க. we are roots which help in climbing மீன்ஸ் அந்த இதை வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. நியூ பிளான்ஸ் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை உடச்சி வச்சாலே சம்திங் வரும்பாங்க. இந்த ரூட் இதவே வந்து உடச்சி வச்சா இந்த பீட்டல் வந்து செடி வரும்பாங்க ஓகேவா. பீட்டலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து இந்த நோட்லேருந்து இன்டர்நோட்லேருந்து இது வந்து ரூட்ஸ் விச் ஹெல்ப் டு கிளைம்பிங். நெக்ஸ்ட் let us see, do you know a root growing from a location other than the underground such as form a stem or leaves is called a adventitious root அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெம்மும் லீஃபும் என்ன அண்டர் கிரவுண்டில் இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவாங்க, அட்வென்சியல் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மெக்கானிக்கல் சப்போர்ட்டில் 3 பார்த்தோம் ஓகேவா. ப்ராப் ரூட்ஸ், ஸ்டில்ட் ரூட்ஸ் அண்ட் கிளம்பிங் ரூட்ஸ் பார்த்தோம். இப்போ கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா. அவிசினியா இஸ் ஏ ட்ரீ விச் க்ரோஸ் இன் மேங்க்ரோவ்ஸ் ஆர் ஸ்வாம்ஸ். ரொம்ப அடர்த்தியாக இருக்க காட்டில் இருக்கும். தே ஹாவ் ரூட்ஸ் விச் ஆர் சீன் அபோவ் த கிரவுண்ட் ஃப்ரம் த பர்பஸ் ஆஃப் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். தீஸ் ரூட்ஸ் ஆர் எலாக்ட் பெக் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அண்ட் வித் நியூமரஸ் pores through which air circulators. These roots are called breathing roots or pneumospores சொல்லுவாங்க ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இது கடலூர் டிஸ்ட்ரிக்ஸ் அந்த மார்கோ ட்ரீஸ் அந்த இதிலலாம் இருக்கும். இப்போ அது எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே செடிஸ் இருக்கும், இங்கே எப்போதும் வாட்டர் கண்டென்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்ரீயால் என்ன பண்ண முடியாது, கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதனால என்ன ஆகுனா ரூட் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ட்ரீ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பக்கத்தில் இதோட ரூட் வந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்துட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரி பக்கத்தில் சின்னதாக இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தெரியல சரியாக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிளான்ட் மாதிரியே இருக்கும். இது என்னது, ரூட் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. எதுக்கு, கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு. ஸோ இது மூலமாக கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணும், அதுக்கு ரூட்டுக்கு அந்த பிளான்ட்டுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும் ஓகேவா. இதனால் இது என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரீத்திங் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரூட் வந்து லீவ்ஸ் செய்ய வேண்டிய வேலையை இந்த ரூட் செய்யுது ஓகேவா. அதனால் இது ப்ரீத்திங் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய போர்ஸ், இந்த வெளியில் வந்துருக்கிற இந்த ரூட் இதில் நிறைய போர்ஸ் மீன்ஸ் ஹோல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதில் தான் என்ன ஆகும், கேஸஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் ஓகேவா. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, அவிசீனியா ட்ரீ கொடுத்துருக்காங்க ஓகே.
Next, let us see, do you know? Vanda is a epiphytic plant which grows and trees. ஒரு ட்ரீலேருந்து அந்த ட்ரீ வாண்டா ட்ரீ வந்து க்ரோ ஆகும். ஓகேவா? த வேலமன் டிஷ்யூஸ் ப்ரெசன்ட் இன் த எபிட்டிக் ரூட். அந்த எபிட்டிக் ரூட்டில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும்? வேலமன் ஒரு டிஷ்யூஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது என்ன பண்ணணும்னா அப்சர்வ் மாய்ஸ்சர், காற்றில் உள்ள மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணும். எது? இந்த வேலமன் டிஷ்யூஸ். ஓகே, டு பெர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ். என்ன பண்ண வந்தது? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண ப்ரிப்பேர் பண்ணோம். பட் வேலமன் டிஷ்யூஸ் வந்து அப்சர்வ் பண்ணும் மாய்ஸ்சர். ஓகேவா? இது வந்து இன்னொரு பிளான்ட்டோட ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இது பேர் என்ன? எபிட்டிக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாண்டா. See the picture, this is a vanda plant. Next, let us see roots for other vital functions. Roots may also be perform special functions. Okay, haustorial or sucking roots are one such examples. Cuscuta, a parasite plant clumping the trees and other vegetative, and use the haustorial roots to penetrate the tissues of the host plant and stick nutrients from them. They are usually found in parasitic plant that depends on the host plant for nutrients. இந்த கஸ்குட்டா என்ன பண்ணுன்னா இன்னொரு பிளான்ட்டில் வந்து அப்படியே ஃபுல்லாக படர்ந்து இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக படர்ந்து இருக்கும். இது என்ன ஆகுனா, ஃபார் எக்ஸாம்பிள் எபிட்டிக் பிளான்ட் வந்து இன்னொரு பிளான்ட்டில் தான் அது வளரும். பட் ஃபோட்டோசிந்தசிஸ் அதுவே பண்ணும். மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அது வேலமன் டிஷ்யூஸ் ஒன்று ப்ரெசென்ட்டாக இருக்குது. பட் இங்கே கஸ்குட்டா என்ன பண்ணுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் எதுவுமே பண்ணாது. இது என்ன பண்ணுன்னா இன்னொரு பிளான்ட்டோட ஒட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒட்டி அதில் உள்ள நியூட்ரிஷன்ஸ், அந்த பிளான்ட்டில் உள்ள ரூட்டில் உள்ள ஸ்டெம்மில் உள்ள நியூட்ரிஷன்ஸ், அதுக்கு தேவையான ஒரு ஃபுட்டை வந்து என்ன பண்ணும், அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ இதனால் கஸ்குட்டா பிளான்ட் நல்லா படர்ந்து வளரும். அதில் மேலே அதுக்கு எல்லாம் கொடுக்குற பிளான்ட் என்ன ஆகும், அதோட க்ரோத் வந்து கம்மியாகும். பட் கஸ்குட்டா வந்து நல்லா படர்ந்து க்ரோத் ஆகும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். See the picture, this is a கஸ்குட்டா. ஒரு பிளான்ட் மேலே அப்படியே படர்ந்து இருக்கும். பட் எல்லோ கலரில் இருக்கும். ஏன் எல்லோ கலரில் இருக்குன்னா, இது ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட் இதில் இருக்காதனால இது ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அதர் பிளான்ட்லேருந்து தானே எடுக்குது. ஸோ அதனால் அது வந்து இது கஸ்குட்டா வந்து எல்லோ கலரில் ஒரு ஸ்டெம் மாதிரி தான் இருக்கும். லீஃப்லாம் இருக்காது, ஸ்டெம் மாதிரியே படர்ந்து இருக்கும். பட் எல்லோ கலரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது வந்து இன்னொரு பிளான்ட்டில் உள்ள எல்லா இதையும் வந்து இது எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ சக்கிங் ரூட்ஸ் என்ன பண்ணுது, அதர் பிளான்ட்டோட ஜாயிண்ட் ஆகி எல்லா இதையும் எடுத்துக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்குட்டா. ஸோ நெக்ஸ்ட் let us see modification of stems. Can you guess what is common between ginger, onion bulb, potatoes? ஓகேவா? all three are stems. இந்த மூணுமே என்னது? stems தான். Some plant have their stems modified from storing food and for vegetative propagations. Modified stem may be ஏரியல், சப்ஏரியல் ஆர் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். 3 டைப்ஸாக இருக்குது. மாடிஃபிகேஷன் ஸ்டெம் எத்தனை டைப்பில் இருக்குது? 3 டைப்ஸில் இருக்குது. ஏரியல், சப்ஏரியல் ஆர் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்டெம்ஸ் வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு ஒர்க்கப் பண்ணுது. நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், இன்னொரு பிளான்ட் வந்து வளர்கிறதை ஹெல்ப் பண்ணுது. ஸோ லெட் அஸ் see one by one. ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பில்லோக்ளேட். இன் ட்ரை கிளைமேட் கன்சர்விங் வாட்டர் இஸ் ஏ சேலஞ்ச். ஓகேவா? வாட்டர் வந்து ரொம்ப ட்ரையாக கிளைமேட் இருந்துச்சுன்னா வாட்டர் ஈஸியாக ரொம்ப இதாக இருக்கும், கிடைக்கிறது கஷ்டம். ஸோ வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ். லீஃபோட சர்ஃபேஸ்லேருந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகும். இந்த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் லார்ஜர், எவாப்ரேஷன் வுட் பி மோர். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப லார்ஜாக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டில் லீஃப் பாட்டு தான் ரொம்ப சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். ஸோ வாட்டர் எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வாட்டர் எவாபரேஷன் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் எ லார்ஜர், எவாபரேஷன் வுட் பி மோர். எவாபரேஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஸ்மாலர். அதே சர்ஃபேஸ் ஏரியா சின்னதாக ஸ்மாலாக இருந்துச்சுன்னா த எவாபரேஷன் வில் பி லெஸ். எவாபரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பிளான்ட் வித் மெனி லீவ்ஸ் ஹாவ் மோர் சர்ஃபேஸ் ஏரியா. நிறைய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும் பிளான்ட்டில் லீவ்ஸ் எல்லாம். ஸோ கேக்டஸ்ங்கிற ஒரு பிளான்ட் என்ன பண்ணுதா, ஹென்ஸ் ஹேஸ் ஏ திக் ஸ்டெம் which does most of the food production through photosynthesis. ஓகேவா? ஃபுட் ப்ரொடக்ஷனும் பண்ணுது அந்த ஸ்டெம், ப்ளஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அண்ட் லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு ஸ்மால் ஸ்பைன்ஸ் வித் லெஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ எதுக்கு வந்து லீஃப் வந்து ரொம்ப பெருசாக சர்ஃபேஸ் ஏரியா இருந்துச்சுன்னா வாட்டர் எவாபரேஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால லீவ்ஸ்லாம் என்னவா ஆயிடுச்சு? மாடிஃபிகேஷன் ஆயிடுச்சு. ஸ்பைன்ஸ் மீன்ஸ் தான்ஸ், முள்ளுன்னு சொல்லுவோம்ல, அதுவாக மாடிஃபிகேஷன் ஆகிரும். ஸோ அதோட ஸ்டெம் என்ன பண்ணுது? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது, ப்ளஸ் ஃப்ரூட் ப்ரொடக்ஷனையும் பண்ணுது. ஓகேவா?
ஃபார் எக்ஸாம்பிள் இது கேக்டஸ். இதான் see the picture. இது நீங்கள் பஸ்லலாம் போகும்போது சைடில் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஸ்டெம்மு தான் என்ன மாடிஃபிகேஷன் ஆகி லீவ் பண்ணுற வேலையெல்லாம் ஸ்டெம் பண்ணுது. ஸோ லீவ்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் அதோடைய வாட்டர் எவாபரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அது என்னது ஸ்பைன்ஸாக வந்து முள்ளாக வந்து மாடிஃபிகேஷன் ஆகி அந்த கார்னரில் இருக்கும். ஓகேவா? இது மோஸ்ட்லி ட்ரை ஏரியாவில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட் சைடு இந்த மாதிரி இல்லைன்னா ரொம்ப ட்ரை கிளைமேட் ஏரியாலலாம் ஓரமாக இது இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் let us see sub-aerial modifications. Stems of some plant remain sub-aerial which grow horizontally on the surface on the soil from the purpose of reproductions. இன்னொரு பிளான்ட் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஸ்டெம் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. there are following steps. இதில் வந்து ஒரு 4 steps இருக்குது. என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரன்னர், ஸ்டோலன், sucker, offset. ஓகேவா? ஃபர்ஸ்ட் let us see runner. The stem grows laterally on the surface of the soil. Laterally means horizontal. ஓகேவா? breaks up the produce root where it touches the ground to give rise the new plant. ஸோ இது என்ன ஆகுதுன்னா see the picture. சென்டரில் ஒரு பிளான்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இஸ் நத்திங் பட் வல்லாரைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லாரைக்கீரை தான் இது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஹரிசாண்டலாக அதோட ஸ்டெம் என்ன ஆகிருக்கு போயிருக்கு. அந்த ஸ்டெம்லேருந்து என்ன ஆகுது நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டெம் வந்து இப்போ கீழே சாயிலில் போய் டச் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு பிளான்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரன்னர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரன்னர் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்டால் என்ன எழுதுவீங்க? சென்டல்லா. இதை வந்து வல்லாரைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் let us see second one. Stolon is a slender branches of the stem that grows upward to some distance. ஸோ இது என்ன ஆகுது ஒரு பிளான்ட் மாதிரி upward growth ஆகுது. கொஞ்சம் தூரம் growth ஆன பிறகு and then bend towards the ground. அதோட ஸ்டெம் என்ன ஆகுது பெண்ட் ஆகி என்ன ஹரிசாண்டலாக போகுது. அப்பான் டச்சிங் த கிரவுண்ட். அப்பான் டச் அந்த கிரவுண்டை டச் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து என்னாகும் ஒரு நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இட் கிவ்ஸ் அரைஸ் டு எ நியூ பிளான்ட். ஓகேவா? இதை தான் என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டோலன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒயில்ட் ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்காங்க. சீத பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தூரம் க்ரோ ஆகும் அப்வர்டில். அப்புறமேட்டுக்கு ஸ்டெம் வந்து மாடிஃபிகேஷன் ஆகி அப்படியே கிரவுண்டில் டச் ஆகணுன்னா அங்கேருந்து ஒரு நியூ பிளான்ட் அப்படியே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க? ஷார்ட் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் let us see sucker is a short and weak lateral branch that grows diagonal upwards and directly gives rise to a new shoot வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரைசாந்தியமம். ஸோ இது ஒரு டயகனல் ஸ்ட்ரக்சர். கொஞ்சம் அப்வர்ட் மூவ் ஆகி அப்படியே அங்கங்கே ரூட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் ஒரு நியூ பிளான்ட். ஓகேவா? அது அந்த ஸ்டெம்லேருந்தே அகெயின் திருப்பி ஒரு ரூட்டு ஃபார்ம் ஆகி அங்கேருந்து ஒரு நியூ பிளான்ட் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரைசாந்திமம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் let us see ஆப்செட். அண்ட் ஆப்செட் இட் ஏ ஷார்ட் அண்டு திக் பிரான்ச்சஸ். இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் பட் திக் பிரான்ச்சஸாக இருக்கும். தட் அரைஸ் ஃப்ரம் த எக்ஸில் பார்ட் ஆஃப் எ லீவ். இட் ஹேஸ் திக் இன்டர்னோஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப திக்காக இருக்கும். இட் ப்ரொடியூசஸ் எ டஃப் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் ரூட்ஸ் பிலோ. ஸோ கிளஸ்டராக கீழே ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இப்படி. ஓகேவா? மேலே வந்து லீவ்ஸ் இருக்கும். இதுதான் இங்கே வந்து ஒரு ஸ்டெம் இருக்கும். இந்த ஸ்டெம்லேருந்து இங்கே கட் ஆகி திடீர்னு ஒரு இதாகி அகெயின் ஒரு நியூ பிளான்ட் வந்து என்னாகும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் ஆப்செட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன பிளான்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஐகார்னியா மீன்ஸ் ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பாண்ட்லாம் இது வந்து இருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும். திஸ் 4 is a sub-aerial modifications. ஸோ நெக்ஸ்ட் let us see underground modifications. ஸோ நம்ம ஸ்டெம்லாம் பார்த்தோன்னா அங்கே சாயிலுக்கு மேலே தான் இருக்கும், அப்வர்டில் தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் இருக்குது அண்டர் கிரவுண்டு கீழே சாயிலுக்கு உள்ளே இருக்குது. ஓகேவா? த ஏரியல் அண்ட் சப்-ஏரியல் மாடிஃபிகேஷன் ஸ்டெம் ஹேஸ் இன்டெஃபினிட் growth ஆகும். இன் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ஹோல் ஸ்டெம் இஸ் buried under the ground and it has definite growth. ஒரு definite growth இருக்காது. Usually stems grows above the ground but there are some stems that grow under the ground to storage food வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் பண்ணோம். ஸோ அது என்னவாக இருக்கும்? நம்ம ஸ்டோரேஜ் ஃபுட்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஏட்டபிளாக இருக்கும். These underground stem swell and become thick. ரொம்ப பெருசாக தடிமனாக இருக்கும் ப்ளஸ் திக்காக இருக்கும். There are 4 types of underground stems இருக்குது. First one is rhizome, காம், tuber and bulb. So let us see one by one.
So rhizome is the underground thick stem with nodes and internodes. நோட்ஸ் இருக்கும். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஜிஞ்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும், அங்கங்கே தடிப்பாக இருக்கும். நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் வித் ஸ்கேலி லீவ்ஸ் எல்லாம் அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த நோட்ஸ் அந்த ஸ்கேலி லீவ்ஸில் இப்போ இஞ்சி வந்து மண்ணில் வச்சிங்கன்னா அது என்ன ஆகும், ஒரு நியூ பிளான்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, அது ஒரு ஸ்டெம் தான், பட் நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இட் க்ரோஸ் ஹரிசாண்டலில் மோஸ்ட்லி க்ரோத் ஆகும். அண்ட் ஹேஸ் ஏ இர்ரெகுலர் ஷேப். இது ஒரு ஷேப்பாக இருக்காது, இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும். ரைசோம் ஹவ் பட்ஸ், அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஸு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா, இட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். நியூ ஸ்டெம்மோ இல்லை நியூ லீவ்ஸோ அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக். ஸோ இதை ரைசோம். ஓகேவா, அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். நெக்ஸ்ட் லெட் அஸ் see காம். This underground stem is round in shape. ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அண்ட் ஃப்ளாட் அட் த டாப் ஆஃப் த பாட்டம். ஃப்ளாட்டாக இருக்கும் டாப் ஆஃப் த பாட்டமில், ஒரு மாதிரி ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்கும். இட் ஹேஸ் ஏ condensed form or rhizome and pause one or more buds. ஒன் ஆர் மோர் பட்ஸ் தான் இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த ஆக்சியல் ஆஃப் ஸ்கேல் லீவ்ஸ் ரேட்டியர் பிளான்ஸ் அரைஸ் ஃப்ரம் தியர் பட்ஸ். ஓகேவா, இன்னொரு பட்ஸ்லேருந்து அரைஸ் ஆகும். ஓகேவா, ஃபார் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொலக்கேசியா அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னென்னா சேப்பங்கிழங்கு சொல்லுவாங்கள்ல, அதுதான் கொலக்கேசியா. ஸோ இதில் பட்டு வந்து ஒரு 1 or 2 பட்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் டியூபர். இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே ஸ்டெம் வந்து நியூ பிளான்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது, ப்ளஸ் என்ன மாடிஃபிகேஷன் நடந்திருக்குன்னு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் டியூபர். இட் இஸ் அன் என்லார்ஜ் ஸ்பெரிக்கல் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் தட் ஸ்டோர்ஸ் ஃபுட்டு. என்ன பண்ணுது, ஸ்டோர் வந்து ஸ்டோர் பண்ணுது. ஸோ இது ரூட் கிடையாது, இது ஸ்டெம். ஓகேவா, இட் ஹேஸ் மெனி டார்மெண்ட் பட்ஸ் ஆன் இந்த சர்ஃபேஸ் நோன் அஸ் ஏ ஐஸ் பட் வந்து ஐஸ் டாட் நிறையா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பொட்டேட்டோவில். இஃப் யூ பிளான்ட் ஏ பார்ட் ஆஃப் டியூபர் வித் அ பட், இந்த பட்டை வந்து நம்ம கட் பண்ணி அகைன் கல்டிவேஷன் பண்ணால் நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இட் க்ரோஸ் இன்டு ஏ நியூ பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ. ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see பல்ப். பல்ப் மீன்ஸ் ஆனியன் தான் ஞாபகத்து வரும். ஏன்னா ஆனியன் ஷேப் வந்து ஒரு பல்ப் மாதிரி இருக்குல்ல, அதனால் பல்ப்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் ஏ கண்டென்ஸ்டு ஸ்டெம் விச் இஸ் டிஸ் லைக் அண்ட் ஸ்டோர் ஃபுட் இன் த ஃப்ளஸி லீவ்ஸ். தி பல்ப் ஹேஸ் 2 types ஆஃப் லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஃப்ளஸி லீவ்ஸ் அண்ட் ஸ்கேலி லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. த அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் ஹேஸ் ஏ டெர்மினல் பட் அண்ட் இட் இஸ் ஹேஸ் கன்வெர்டட் பை மெனி ஸ்கேலி லீவ்ஸ். ஸோ டாப்பில் வந்து ஒரு டெர்மினல் பட் இருக்கும், அந்த பட்டை தான் நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்லிக்கு ஆனியன்லாம் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் இருக்கும், அதை கட் பண்ணி நம்ம த்ரோ பண்ணுவோம். அது என்னது, டெர்மினல் பட். அண்ட் இட் ஹேஸ் கவர்டு பை மெனி ஸ்கேலி லீவ்ஸ். ஸ்கேலி லீவ்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கும், மேலே இருக்க தோல் சொல்லுவாங்களா, அதுதான் ஸ்கேலி லீவ்ஸ். இந்த இன்னர் ஃப்ளஸி லீவ்ஸ் ஸ்டோர் ஃபுட்டு, அதை தான் நம்ம கட் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்டோர் ஃபுட் அஸ் சீன் இந்த கார்லிக் அண்ட் ஆனியன். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பல்ப்புக்கு. ஓகே, அப்போ பல்ப்புன்னு கேட்டாலும் நீங்கள் கார்லிக் அண்ட் ஆனியன் வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அண்ட் டியூபருக்கு எக்ஸாம்பிள் பொட்டேட்டோஸ். ஓகேவா, தீஸ் ஆர் த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். என்னென்ன, ரைசோம், காம், டியூபர் அண்ட் பல்ப். ஸோ இதுவரை என்னென்ன பார்த்துருக்கோம், மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் பார்த்தோம், ரூட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம். அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் பார்த்தோம், ஸ்டெம்ஸில் 3 types பார்த்தோம். அதில் இதெல்லாம் பார்த்தோம், சப் டாபிக்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து லெட் அஸ் see மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ். லீவ்ஸ் வந்து என்னென்னவா மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. ஓகேவா, பிளான்ட் ஹேவ் சேஞ்ச்ட் themselves and to adapt to the environmental they grow. என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அது என்ன பண்ணுது, க்ரோ ஆகுது. ஒன் ஆஃப் them is the modification of leaves. Leaves of several plants get modified into different forms based on the purpose and environment. ஸோ இதில் வந்து ஒரு 4 types இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பைன்ஸ், செகண்ட் ஒன் இஸ் tendril, and third one is pillowed, and fourth one is trabs. So first let us see spines. Leaves are reduced to spines and the stem is modified into green succulent part perform photosynthesis. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை வந்து பண்ணுது. ஸ்டெம் வந்து ஒரு
அப்படியே பட்டையாக லீவ்ஸ் மாதிரியே ப்ரெசென்ட்டாக இருக்கும். பட் லீவ்ஸ் வந்து என்னவா மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு, ஸ்பைன்ஸாக மாடிஃபிகேஷன், தான்ஸ் அந்த முள்ளு மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. எதுக்கு, இது வந்து மோஸ்ட்லி ட்ரை ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ வாட்டர் கண்டென்ட் எவாபரேட்டை கம்மியாக்குறதுக்கு. ஸோ லீவ்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா, சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருந்துச்சுன்னா வாட்டர் எவாபரேட் அதிகமாக இருக்கும். ஸோ லீவ்ஸ் வந்து என்னவா ஸ்பைன்ஸாக மாடிஃபிகேஷன் ஆகிருக்கனால வாட்டர் கண்டென்ட் எவாபரேட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டர் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால தான் என்னவா இருக்குது, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லீவ்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு ஸ்பைனாக. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒப்பன்சியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் லெட்டர் சி ட்ரெண்டில்ஸ். இன் கிளைம்பர்ஸ் ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட் would be modified into elongated structure to help the plants climb efficiently. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோசியா சூப்பர்பாக கொடுத்துருக்காங்க. லீஃப் இருக்குல்ல, லீஃப் டிப்ஸ் வந்து ஆல் மாடிஃபைட் இன்ட்டு ட்ரெண்டில்ஸ். அந்த லீஃபோட நுனி பகுதி வந்து ட்ரெண்டில் அப்படி ஒரு மாதிரி கம்பியாக சுருளாக அப்படி மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பைசம் சட்டைமம் பி. ஓகேவா. டெர்மினல் லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்ட்டு ட்ரெண்டில்ஸ். டெர்மினல் மீன்ஸ் இந்த மாதிரி 2 லீஃப் இருக்கும். ஸோ தேர்ட் லீஃப் மிடில் இருக்கிறது என்னவா இருக்கும், ட்ரெண்டில் அப்படி மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். ஓகேவா. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பைசம் சட்டைவம். ஸோ சி த பிக்சர். இதில் வந்து நுனியில் வந்து 2 லீஃப் இருக்கும். நுனி லீஃப் வந்து அப்படியே மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பில்லோடு கொடுத்துருக்காங்க. இன் அக்கேசியா ஆர்கிலோஃபார்மிஸ் பெட்யூல் மீன்ஸ் இலைக்காம்பு expanded to form leaf like structure. அந்த பெட்யூல்ஸ் இலைக்காம்பு என்ன ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகிருக்கும். த கேரி அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீஃப் வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுமோ அதை வந்து இங்கே என்ன எது பண்ணும், அந்த இலைக்காம்பு பெட்யூல்ஸ் பண்ணும். ஓகேவா. see the picture. this is அக்கேசியா. இது வந்து இந்த லீவ்ஸ் வந்து இந்த பெட்யூல்ஸ் தான் இது. ஓகேவா. இதுதான் என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் ஒர்க்கப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கேசியா. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் tribes. The plant that grows in nitrogen deficient place adapt themselves well to get it. ஓகேவா. நைட்ரஜன் வந்து பிளான்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். பட் இங்கே வந்து நைட்ரஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த பிளான்ட் என்னவா இருக்குது, பிளான்ட்டோட லீஃப் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. என்னவா மாடிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ் கொடுத்துருக்காங்க. த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்ட்டு ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்தால் தண்ணி குடிப்போம்ல, ஃப்ளாஸ்க் அது எடுத்தால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப்பில் வந்து நெப்பந்தஸ் பிளான்ட் இருக்கும். ஓகேவா. இது ஏன் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகிருக்குன்னா, விச் இஸ் யூஸ்டு டு அட்ராக்ட் இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் டைனி அனிமல்ஸ். இது ஏன் இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் கலரில் இருக்குன்னா, இன்செக்ட்ஸ் அண்ட் டைனி அனிமல்ஸ்லாம் வந்து இதை பார்த்துட்டு இது வந்து இது உள்ளே வந்து உட்காரும். த இன்னர் வால் of the leaf secrete digestion enzyme வந்து உள்ள நிறைய செக்ரியேட் ஆகும். the help up to digestion. அந்த அனிமல்ஸை வந்து கில் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி, இன்செக்ட்ஸை கில் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் த நைட்ரஜன் நீடட். அது நைட்ரஜன் தேவையில்ல. ஸோ அங்கே நைட்ரஜன் வந்து அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அது அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கு தேவையான நைட்ரஜனை வந்து எடுத்துக்கும். நைட்ரஜன் நீடட் ஃபார் த பிளான்ட்டு. ஸோ அதனால் இது வந்து லீஃப் வந்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. இதுக்கு நைட்ரஜனை வந்து தேவையான நைட்ரஜனை வந்து எடுக்கிறதுக்காண்டி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ். திஸ் ஒன் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே. ஒன்மா கொஸ்டின்ஸில் கூட கேட்கலாம். ஓகே. ட்ராப்ஸோட எக்ஸாம்பிள் என்ன, அதோட என்ன ஒர்க்கு பண்ணுதுன்னு. ஓகேவா. அது உள்ள என்ன என்சைம் இருக்குது, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் நிறைய உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்கும். எதுக்கு, ஹெல்ப் ஆஃப் டைஜஷன்ஸ்க்கு. திஸ் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ். 4 பார்த்தோமா. என்னென்ன பார்த்தோம், ஸ்பைன்ஸ், ட்ரெண்டில்ஸ், பில்லோட் அண்ட் ட்ராப்ஸ். ஓகேவா. ஸோ நெப்பந்தஸ்ன்னு கூகுளில் சர்ச் பண்ணி அதோட ஒர்க் அவுட் எப்படி ஃபுட்டை வந்து டைஜஷன் பண்ணுதுன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படின்னு வந்து காமிக்கும். ஓகேவா. ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம், மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் பார்த்தோம் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ் பார்த்தோம். ஓகேவா. இன் திஸ் லெசன் இஸ் ஓவர். I will send you book back question. If you any doubt, you can call me. Thank you.